மாப்ள இந்த ஏரியாவிலயா பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல. அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பன்னீர் தெளிச்சுக்கிறோம். இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு போங்க. அந்த சந்தையில இருந்தா நாங்க வர்றோம். 2ஆம் நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு போங்க. குளிக்கிறியாக்க? என்ன வர சோப்பு நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுடா. ஏமா, இந்த 2ஆம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. நீங்க அம்மா, இது என்னப்பா இருக்குது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட அது இல்லப்பா, வீடு. அட அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இனிமே இவங்கிட்ட கேட்டா நாரி போயிடும். மாப்ள, லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா, இந்த வாரி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? மாப்ள வாங்க. டா, அந்த சோறுதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கும். மாப்ள, கவனிச்சிட்டீங்களா? என்னைய வீடு இது? புறா கூட்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்துதா நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டினாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்ள. ஐயா ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இது எடுமா. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா. இவர் யாரு? உள்ள வரலாமா? இவரு உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல. ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு? வெத்தலை போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி. அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி. அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி. அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து. பொண்ணை பார்த்தானா? சரி. புடிச்சு போச்சா? சரி. சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி. இங்க என்ன சொரி? இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டேய் முடியாதுடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருங்களா? பொண்ணை கொடுக்க போறாரா இல்லன்னா என்ன தெரியல. அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்ள, இனி தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. ஆமா, நீங்களா கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். அரவிந்த் அசோசியேட்ஸ், இது எனக்கு தெரியுமே. இதுல நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஐயோ, அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். யா, ஐ அம் தி எம்டி ஆஃப் தி கம்பெனி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி இருக்கார்ல, அவரோட செகண்ட் சன். பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. மன்னிக்கணும், எங்களுக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற இடம் பாருங்க. இந்தாங்க. சார், சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்ல. தகுதிக்கு குறைவா பொண்ணு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. தகுதிக்கு அதிகமா மாப்பிள்ளை தேடுறது எங்களுக்கு நல்லது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க எங்க பொண்ணை பணக்கார இடத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதனால பின்னாடி சில பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் வராது சார். நீங்க என் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த கல்யாண பத்திரிகையை பாருங்க. என்னோட தான். இதுல எல்லாம் இருக்கு. கல்யாண பொண்ணோட பேரை தவிர. அதை என்னையே எழுதி பூர்த்தி பண்ணி சொல்றாரு எங்க அப்பா. உனக்கு பிடிச்சிருந்தா போண்டா டேய் அப்படின்ட்டாரு. இதை பார்த்தாலே தெரியல. என்னோட கல்யாண விஷயத்துல எங்க அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு சார். அப்படியே கொஞ்சம் இருங்க. இந்த பத்திரிகை பாத்தீங்களா? உங்க பத்திரிகை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி பத்திரிகை. இந்த மாப்பிளையும் உங்களை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி மாப்பிளை. இந்த அற்கால என் மூத்த பொண்ணு, அவளை இங்கதான் கட்டி கொடுத்தேன். அந்த மாப்பிளை இப்படித்தான்
உங்களை மாதிரி நேர வீட்டுக்கு வந்து நானும் உங்க பொண்ணு மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவீங்கன்னு சம்பந்தம் பேசினா போற இடம் பெரிய இடமாச்சே, நல்லா வச்சுக்குவான்னு கட்டி கொடுத்தேன். இப்ப என்னாச்சு? அவ வாழா வட்டி வந்து நிக்கிறா. சோ சாரி சார். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பணம் தான். அந்த பண திமிர்னாலதான் கட்டின பொண்டாட்டின்னு பார்க்காம என் பொண்ணை குடும்பப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டான். வீணா அடம் பிடிக்காம மரியாதையா அதுல ஒரு கையெழுத்து போடுறீ. முடியாது. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. புரியல? கோர்ட்டுக்கே போகாம உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்ப போறேன். வேண்டாங்க, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களையும் நம்பி வந்தவன். உன்னை யாரு நம்ப சொன்னது? ஏதோ லவ் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. இது வரைக்கும் ஏசி, டிவி, கார், மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் வசதியா வாங்கிட்டல. போதும், போய் சரி. நான் எங்க போனோம்? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ உன்ன மாதிரி இல்ல, வசதியானவ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுத்து அனுப்புறேன். நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். உன்னை நீ கூப்பிடுறேன்டி. மாப்பிள, வேணாம், சொன்னா கேளுங்க. நோ. ச்சே. நீ ஒரு ஆம்பளை ஐயா, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் நடந்துக்கிற விதமா ஐயாது? நீ வசதியானவன், என் பொண்ணை கண்ணியமா வச்சு பண்ணி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பொண்ணை கொலையே பண்ணிருப்பே ஐயா. அப்பா, அக்காவுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? வாணி, டேய், அவ பேரை சொல்லி கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க. உங்ககிட்ட இங்க என்னடா பேச்சு? நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். தாராளமா போய் சந்திச்சுக்க. ஆனா இங்க வந்து ஏதாவது கலாடா பண்ணின, என்கிட்ட இருக்கிற வசதிக்கு குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன். ஜாகிரதை. நியாயம் ஐயா. உங்ககிட்ட பணம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, விரலுக்கு தக்க வீக்க வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் அந்த பணம் என் பொண்ணை என்ன பாடுபடுத்திருச்சு தெரியுமா? அதுவே என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நடுத்தர மாப்பிளைய பார்த்து கொடுத்திருந்தா சொக்காய் பிடிச்சு 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இவன் துப்பாக்கியில காட்டுறான். எங்க இருந்து அந்த திமிரு, பண கொழுப்பு? நான் அந்த மாதிரி இல்ல சார். சும்மாரியா? உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்தேனா? அப்பா, நீ பேசாம இருமா. டொனேஷனாலே எல்லாரும் 5ஓ 10ஓ தான் போடுவாங்க. ஆனா இவர் 500 ரூபாய் போடும்போதே நான் நினைச்சேன் இவர் எதுக்கோ வலை விரிக்கிறாருன்னு. இப்பதான் புரியுது அது எதுக்குன்னு. ஹலோ, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. I am a responsible manager of a reputed concern, not a roadside loafer. என்ன சார் இவங்க இப்படி? இந்த பாருங்க, நாங்க பாதிக்கப்பட்டவங்க. எங்க கண்ணுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவங்க தான் தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி என்ன தோணுங்க இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். சரி, எல்லாரும் ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஏம்மா, நான் பேசுனது சரிதானே? என்னடா அது வசதியான மாப்பிளையை தட்டி கழிச்சான்னு நினைச்சிட்டியா? இல்லப்பா, நீங்க இப்படி பேசலனாதான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். ஹலோ, உங்களுக்கு இது கேவலமா தெரியல? எது கேவலம்? மனைவியா வரப்போற ஒருத்தி நினைக்கூடாதுன்னு ஒருத்தன் கொடை பிடிக்கிறது கேவலமா? போனாக்கு எதுக்கு ஆசை பத்தி கவலை? உங்க படிக்காம எனக்கு தேவையில்லை. வாணி, சார் வாங்க. நீங்க படுத்துங்க. சார் உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்ல வேளை உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டீங்க. என் பொண்ணு விஷயத்துல நீங்க இவ்வளவு ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சதுக்கு பிறகும் நான் சும்மா இருக்கிறது நல்லா இல்ல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு சரியாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரத்துல என் பொண்ணு கல்யாணம் அமைஞ்சு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்க போறேன். மாப்பிள பேங்க்ல வேலை பார்க்கறாரு. ஏதோ எங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையான இடத்துல கல்யாணத்தை வச்சுக்க போறோம். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். உங்களை நேரடியா கூப்பிடத்தான் நான் இங்க வந்தேன். ஏன்னா இனிமேலும் என் பொண்ணை நீங்க நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அதனாலதான். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வருவேன். சத்தியமா வருவேன். விருந்தாளியா இல்ல, மாப்பிளையா. கனவு காண்றது உங்க உரிமை. அதை நான் கலைக்க விரும்பல. ஆனா புரியாம தான் கேட்கிறேன். உலகத்துல எல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய அழகை என் பொண்ணுகிட்ட நீங்க பாத்துட்டீங்க. நானும் புரியாம தான் கேட்கிறேன். அதானே சார் உலகத்துல இல்லாத அயோக்கியத்தனத்தை நீங்க எங்கிட்ட பாத்துட்டீங்க. உங்க வசதியை பார்த்துதான் எங்களுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்காம போச்சு. உங்க பொண்ணோட எளிமையை பார்த்துதான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க சொல்றதெல்லாம் நடைமுறையில முடியாத காரியம். சார், முடியாதுங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது.
உங்க பொண்ணு கழுத்துல இன்னும் தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோட முயற்சி தொடரும். தட்ஸ் ஆல். நாங்க தான் எங்க முடிவை எப்போ சொல்லிட்டோமே. அது எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்ப மனசுல வச்சுட்டு எடுத்த முடிவு சார். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு வேணாம்னு சொல்லிருந்தீங்கன்னா அதை நான் மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒப்ப முடியாது. சாரி. நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இது ஏதாவது ஆபத்துல தான் போய் முடியும். நான் எதுக்கும் ரெடி. சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாணி, உன்னை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்தேன். ப்ளீஸ் என்ன பத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா? என்னைய கெட்டவனவே நினைக்கிறேன். வாணி, சத்தியமா ஒரு ஏமாத்தோட நினைக்கிறேன். வாணி, ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ப்ளீஸ், நான் வெளியில போறோம். இனி நீ வெளியில போக முடியாது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. உன்னை மனைவி அடையணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? மரியாதையா வழி விடுறீங்களா? இத பார், இந்த காயத்தை பார். இதெல்லாம் கிடைச்சது ஒன்னாலதான். தாங்கிக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் தாங்கிக்கிட்டேன். இது கூட புரியல. நான் உன் மனசுல கல்லா வாணி. இடியட், ஓபன் தி டோர். ஒரு மனுஷனோட நியாயமான கோரி கூட வாணி. வாணி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. வாணி, என்ன சார் ஆச்சு? போன் பேசிட்டு வரதுல பொண்ணு கைய பிடிச்சிட்டு இருக்கா சார். ஹலோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு கை பிடிச்சிருந்தா? சார், அந்த பொண்ணை லவ் பண்றியா? அதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? யோ, ஏறியா வண்டியில. சார், நல்லா கவனிச்சிட்டேன். பையன் உள்ளதான் இருக்கிறான். ரத்னா சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அரவிந்த், யாரையா என் தம்பி அரெஸ்ட் பண்ணது? மிஸ்டர், இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க கூச்சப்படக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? தப்பண்ணவனா ஜாலியா வெளியே உலாத்திட்டு இருக்கான். ஒரு நல்லவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கிறிய. நீங்க சும்மா இருங்க தம்பி. அவங்க கடமையே செய்யறாங்க. இவர்கிட்ட என்ன சார் பேச்சு? அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து விடுங்க. வெளியில பொம்பளைங்க தைரியமா நடக்கணும்னா இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ளதா இருக்கணும். அப்படி எத்தனை பொண்ணுங்களை அவன் நடுவில் வச்சு முதல் தடவை அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது இவன் அட்டம் பண்ணிருக்கான். ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பான எண்ணத்தோட அந்த பொண்ணை அவன் பார்க்கல சார். அந்த பொண்ணை அவன் உண்மையாவே நேசிக்கிறான் சார். அந்த பொண்ணு இவனை நேசிக்கலையே. லவ்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். லவ் பண்ண வரவங்கள கொலை பண்ண வர மாதிரி நினைக்காதீங்க. இந்த லவ் இருக்கு. இதெல்லாம் போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வயசு மேலதான் இவர் லவ் பத்தி தெரிஞ்சு போறாரா? ஹலோ, என் தம்பியை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. மாணிக்கம், அந்த ஆளை வெளியே விடு. அரவிந்த், வா போலாம். தம்பி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்க. நீ போய் கார்ல உட்காரு.